இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜான்சி மேடம், அந்த சாவித்ரி, மனோ, தமன்னா, ரகுவரன் இவங்க 4 பேரும் எங்க இருக்கிறாங்க? என்ன ராணி, என்னாச்சு? முதல்ல எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீங்க எந்த உண்மையை என்னாண்ட இருந்து மறைச்சீங்களோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பூதிரி மூலமா நான் தெரிஞ்சுக்கினேன். என் பொம்மி அக்காவை துடிக்க துடிக்க கொன்ன அவங்க யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க போறதில்ல. அவங்களுக்கு ஆண்டவன் என் மூலமா தான் தண்டனைய முடிவு பண்ணிட்டான். அவங்க 4 பேரும் எங்க இருக்கிறாங்க? ராணி, நீ கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இங்க பாரு ராணி, தயவு செஞ்சு நீ எதுவும் அவசரப்படாம இரு ராணி. இல்ல மேடம், இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் இங்க இருந்து தாத்தாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. எனக்கு செஞ்சு முடிய வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் வரேன். ஏய் ஏய் ஏய், இரு 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 இரு. உன் வயித்துல குழந்தை இருக்கு ராணி. இந்த சூழ்நிலையில நீ எந்த முடிவும் எடுக்காத. அது தப்பாதான் இருக்கும். என்ன தடுக்காதீங்க. இது என் குழந்தை மேல சத்தியம். ஏய் ராணி, ஏய் சாவித்ரி, தமன்னா, ரகுவரன், மனோ, எங்க இருக்கிறீங்க எல்லாரும்? 4 பேரும் மேல எங்க போய் ஒளிஞ்சு நிறுகிறீங்க? உங்க 4 பேருக்கும் தைரியம் இருந்தா என் முன்னால வாங்க. நான் எங்கேயும் ஓடவும் இல்ல, ஒளியவும் இல்ல. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொன்னல, இதோ வந்து நின்னுட்டோம். என்னடி வேணும் உனக்கு? என்ன வேணுமா? அநியாயமா என் பொம்மி அக்காவை கொண்டீங்கல்ல? படுப்பாவீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஆமா, கொண்டுட்டோம். இப்ப என்ன? இப்ப வரைக்கும் நாங்க நல்லா தானே இருக்கோம். உன்னால என்னடி பண்ண முடியும்? என் பொம்மி அக்காவை, என்னோட கொலை சாமிய, இந்த வீட்டோட கொலை விளக்க நீங்க எல்லாருமா சேர்ந்து துடிக்க துடிக்க கொண்டீங்கல்ல? உங்க யாரையும் இனி இந்த ராணி விட்டு வைக்க மாட்டா. எங்க பொம்மி அக்காவோட சாவு வேணா உங்க கையில இருந்திருக்கலாம். ஆனா எழுதி வச்சுக்கோங்க, உங்க 4 பேரோட சாவு என் கையில தான். இந்த ராணி தான் உங்க எல்லாருக்கும் எம. ஏய், நான் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டேன்ல. பொம்மிய நாங்க தான் கொன்னோம். பொம்மிய மட்டும் இல்ல, இங்க வந்தாங்களே அந்த கிழவனோட தம்பியும் அவன் பொண்டாட்டியும், அதான் அந்த ஜான்சியோட தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரையும் கொன்னு புதைச்சதும் நாங்க தான். இந்த சொத்துக்காக அந்த கிழவன் உயிரோட இருக்கும் போதே அவன் செத்துட்டான டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அவன் கிட்ட கையெழுத்து வாங்கினதும் நாங்க தான். அப்புறம் உனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லவா? ஏய், என்ன விளையாடுறியா? என்ன பைத்தியக்காரத்தனம்? கண்ண கீழே போடு. இது பாரு ராணி, இது பார்த்தா தீபாவளி துப்பாக்கி மாதிரி இல்ல, ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரியே இருக்கு. ஏய், சுட்டா நாங்கெல்லாம் செத்துருவோம் ராணி. ஆமா, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன். ராணி, இங்க பாரு, இது விளையாட்டு இல்ல. நீ கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் நாங்க எல்லாரும் அவ்வளவுதான். கரெக்டா சொன்ன தமன்னா. உங்க எல்லாரையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணதான் இத நான் கொண்டு வந்துக்கிறேன். இத பாரு ராணி, வேண்டாம். நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்படிதான் சுடுறதா? முதல்ல கண்ண கீழே போடு. என்ன இப்பதான் உன்னால ஆனதை பாத்துக்கன்னு நக்கலா சொன்ன? இப்ப என்ன குரல்ல ஒரு நடுக்கும்? ஐயோ ராணி, அக்கா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. எங்க 4 பேரையும் மன்னிச்சிருமா, எங்களை எதுவும் பண்ணிடாத ராணி. என்ன சித்தப்பு,
உங்க அக்கா தான் மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னா நீங்களுமா? இல்ல அது எப்படி? லிஸ்ட்ல நானும் என் குழந்தையும் தான் கடைசியா? இந்த லிஸ்ட்ல யாரு முதல்ல வராங்கன்னு பாப்போமா? ஐயோ நான் சும்மா சொன்னம்மா. வேணாம் வேண்டாம் ராணி, சொன்னா கேளு. கண்ணை கீழே போடு. இங்க எப்படி வந்தோம்? பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு நம்ம இந்த சூழ்நிலை காட்டுக்கு வந்திருக்கோம். என்ன நடக்குது இங்க? ஏய், யார் நீ? எதுக்கு இங்க குழி வெட்டிக்கிட்டு இருக்க? நம்ம சூழ்நிலோகத்துல எதுக்காக இவன் இங்க குழி வெட்டிக்கிட்டு இருக்கான்? ஏற்கனவே நம்ம எப்படி இங்க வந்தோன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கோம். இவன் வேற இங்க வந்திருக்கானே. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு இப்போ உடனே நான் கண்டுபிடிக்கிறேன். ஹே சூடாமணி, என்னோட கவனத்தை திசை திருப்பிட்டு அந்த நேரத்துல நம்பூதிரிங்கிற நல்ல ஆத்மாவை நீ அழிச்சிட்டல. இது கம்மி, இன்னும் நிறைய இருக்கு பொம்மி. இதுக்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இப்போ உன்னை இங்க எதுக்காக வர வச்சேன் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அங்க அவன் வெட்டிட்டு இருக்கானே ஒரு குழி, அதுக்குள்ள பாரு. ஹே சூடாமணி, ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நீ இப்போ உன் கண்ணால பார்த்தது நிஜமா நடக்கும். உன்னோட 1000 வருஷம் ஆயுள் முடிய இன்னும் 48 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. முடிஞ்சா உன்னை நீ காப்பாத்திக்கோ. துணைக்கு என்னென்ன வேணுமோ, யார் யார் வேணுமோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. உன் மரணம் ஏன் கையால நடக்க போறது நிச்சயம். அந்த பொம்மைக்கு நீ பயத்தை காட்டணும்னு நினைச்சா அவன் நம்மள பயம் காட்டிட்டு போறான். யாரை எங்க அடிச்சா யாருக்கு எப்படி வலிக்கும்னு இந்த சூடாமணிக்கு நல்லாவே தெரியும். ராணியோட பலம் இந்த பொம்மி, ஆனா பொம்மியோட பலவீனம் அந்த ராணி. விடமாட்டேன். இந்த ஆட்டம் சூடு பிடிச்சிடுச்சு. சூடு குறையாம சூடாமணி பாத்துப்பா.